சூசன், வா வந்து வண்டியில இரு. உடம்பு வித்து வாழ்ற இந்த வாழ்க்கை உனக்கு வெறுப்பா இல்லை? அந்தசோட ஒரு வாழ்க்கை நீ வாழணும்னா, தப்பிச்சு போகணும்னா நீ சொல்லு. நீங்க காளிபுரத்துக்கு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால உங்க கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்கன்னு தெரியும். இப்ப நான் வந்திருக்கிறது நீங்க தேடுற பதிலோட தான், உங்களுக்கு உதவி செய்ய. எப்படி? இது என்னோட சாட்சி பத்திரம். நீங்க காளிபுரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நடந்த எல்லாமே இதுல இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்சதையும் நான் பார்த்ததையும் எழுதியிருக்கேன். இதுல எழுதியிருக்கிறத எந்த கோர்ட்டுக்கு வேணும்னாலும் வந்து சொல்லுவேன். எனக்கு பயம் இல்லை. நீ இப்ப எழுதி கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு விஷயம் மட்டும் காணல. அடுக்கடுக்க பாவங்கள் செய்த குடும்பக்காரன் பரமேஸ்வரன் நம்பியாரோட பேரோடு சேர்த்து வைக்கிறதுக்கு இனி ஒரு பேர், ஒரு அற்புதமான அழகியோட பேர், உன்னோட பேர். என் பேரை மறந்துடணும். மறந்துட்டா? மறந்தா மட்டும் போதாது, நம்பியார் உயிரோட இருக்கக்கூடாது. அன்னைக்கு உங்களுக்கு தேவையானதை எல்லாம் நான் தருவேன். போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு. கண்டிப்பா தருவியா? நம்பியார் சார், நான் தான் மோகன் பேசுறேன். கமலா இப்ப ஸ்டேஷனுக்கு வந்து ராஜசிங்கம் சார் கிட்ட ஏதோ பேசுறா. அவ இப்ப வெங்கையாவே நாமே ஸ்டேஷன்ல விசாரிக்கிற ராத்திரி கூட நீ நம்பியாருக்கு இதே மாதிரி கால் பண்ணி சொன்னால கால் லிஸ்ட் அண்ட் டேபிள் இருக்கு. அப்புறம் கரெக்ட் டைம்ல மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டில்ல சார்? கூட இருந்து குழி பறிக்கிறவனையும் குண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றவனையும் நான் மன்னிக்கவே மாட்டேனா, சொத்தை தள்ளிடுவேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். சர்க்கிள் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போ, அவனுக்கு சங்கு ஊத வேண்டிய நேரம் வந்துருச்சு.
உன்னை விட்டு வச்சது தான் தப்பா போச்சு. ஆனா நீ மலையில இருந்து இறங்கி வந்துட்டல, உன்னை ஒரே அடியா போட்டு தள்ளிடுறேன். உனக்கு அந்த அளவுக்கு தில்லே இல்லை நம்பியா. நீ நடுங்குவே. ரொம்ப சாதுரியமா நீ என்ன ட்ராப் பண்ணிட்டுன்னு நினைச்சிட்டலே. அதுக்கு நீ இனியும் பிறக்கணும். துப்பாக்கி நல்லா இருக்கு. இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கணுமா? கமலை வந்திருந்த என்னை பார்க்க. நீ செஞ்ச குற்றத்தை எல்லாம் பட்டியல் போட்டு எழுதியிருக்கா. ஒரு சைன் போட்டு கிளம்பிடுறா. இனி மிச்சம் வாழ்க்கை ஜெயிலு தான். அப்படி இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளிட்டனா கமலா ராஜசிங்கத்துக்கு சொன்னது. அது அவ கொடுத்த ஆஃபர். அவளை எப்படி நான் வேணான்னு சொல்லுவேன்? நீயே சொல்லு. நான் என் வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கூட வந்தவங்களையும் எதிர்த்து பேசினவங்களையும் நான் அடையாளம் தெரியாமல் அழிச்சிருக்கேன். இப்போ என் லட்சியமெல்லாம் நிறைவேற போகிற நேரத்தில் நீ என்னை தோக்கடிச்சிடாத. பதிலுக்கு நீ என்ன வேணாலும் கலை, நான் தரேன். எலெக்ஷனுக்கான ஃபண்டு 33 லட்ச ரூபா இருக்கு. இன்னும் தரேன். நான் உன்னை சும்மா விட்டாலும் நீ சேஃபா இருப்பியா நம்பியார்? முடியாதுல்ல. உன்னை நான் கொல்லாம விட்டுட்டேனா எங்கிட்ட சொன்ன எல்லாத்தையும் அவ வேற ஒருத்தங்கிட்ட போய் சொல்லிடுவா. நீ இல்ல, அதுக்கு அவ உயிரோட இருக்க மாட்டான். சரி, அப்படியே நான் போ. நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவளை கொன்னுடு. வருஷத்துக்கு முன்னாடி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாதவனை கொன்னதுக்கு அப்புறம் தான் கவுடாவோட பங்களாவுக்குள்ள நான் வந்தேன். அடுத்த நாள் எந்திரிக்கும் போது ஒரு பொண்ணோட கதறல் சத்தம் கேட்டுச்சு. விலைக்கு வாங்கி கடல் கடந்து போலான்னு நினைச்ச அரபிக்கு
அடிபணிய மாட்டேன்னு சொன்ன அவளோட கால் ரெண்டையும் அழுத்தி பிடிச்சி வாளால வெட்ட நினைச்ச அந்த கவுடா கவுடாவோட கையை தடுத்து நிறுத்தி அவளை உயிரோட விடுன்னு நான் கெஞ்சி கேட்டேன். அந்த பொண்ணு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு வேன் நிறைய போலீஸ்காரங்க ராத்திரியில பங்களாவை சுத்தி வளைச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டரை கொண்டுட்டு ஊரை விட்டு ஒன்ன பரமனுங்கிற பையனுக்காக அவனை கைது செய்த அந்த போலீஸ்காரங்களோட தசையை திருப்புறதுக்காக என்னோட வீணா போன புத்திக்கு அவங்க முன்னால பிறந்த மேனியா நான் நின்னுட்டேன். அவன் தப்பிச்சு போயிட்டான். ஆனா 3 ராத்திரி 2 பகல் சர்ச் குரூப்ல இருந்து 13 போலீஸ்காரங்க என் உடம்ப பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அப்புறம் ரோட்டோரமா என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டானுங்க. நான் அழவே இல்லை. காரணம் அந்த பையன் தப்பிச்சிட்டான்னு சந்தோஷப்பட்டேன். அந்த பையனை உனக்கு ஞாபகம் இருக்கா? எவனுக்கும் எதுக்கும் பயப்படாம இந்த மண்ணில் காலூண்டி நிக்கலாம் நினைச்ச அந்த நேரத்துல மறுபடியும் நான் மைசூருக்கு வண்டி ஏறி போயிட்டேன். கவுடாவோட நெத்தில ஒரு துப்பாக்கியை வச்சு உன் கையை பிடிச்சிக்கிட்டு அந்த பங்களால இருந்து இறங்கி வரும்போது ஒன்னு நான் என்னை விட அதிகமா நம்பினேன். நீ எனக்கு இதுல ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியற வரைக்கும் அன்னைக்கு நான் கூட இறங்கி வந்தது நீ என் உயிரை காப்பாத்துவேன்றதுக்காக தான். ஆனா இப்போ கமலாவை தீர்த்து கட்டுறதுக்காக என் முன்னாடி இப்படி வந்து நிற்கும் போது என் நம்பிக்கையே போயிடுச்சு. கொன்னுடுவேன். அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா அதை செஞ்சு காட்டுறீ துரோகி. அவளை விடுறா. விட விட சொன்ன. பழனி சார். அவன் போடி எடுத்து டிரைவிங் சீட்ல வை. மறக்காம சீட் பெல்ட்டே போடு சார். நம்பியார் பார்ட்டி மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு லேட்டா நைட்டு வீட்டுக்கு திரும்பி வர்ற வழியில மாவோயிஸ்ட் குரூப் தாக்குதல் மூலமா பகவத் கட்சி தலைவரான பரமேஸ்வரன் நம்பியார் ரொம்ப கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டார். இப்படித்தான் தகவல் போய் சேரணும் எல்லாருக்கும். ஓகே சார்.
எனக்கு விருப்பம் இல்லை. கொஞ்ச வருஷம் நீ ஜெயிலில் தான் இருப்பேன். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ராகவனை கொண்ட குற்றத்துக்காக சாட்சி மொழி சைன் பண்ணி கொடுத்துருக்கா சூசன். நினச்சி பார்த்தா நீ இப்போ ஜெயிலில் இருக்கிறது தான் சேஃப். அது எனக்கு போக போக புரியும்.